தரித்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்ற ஜெபத்தில் தரித்திருந்து அவர் சித்தம் நிறைவேற்ற முடிவு பரியந்தம் அவரில் நிலை நிற்க பலனை பெற்றுக்கொள்ள முடிவு பரியந்தம் அவரில் நிலை நிற்க பலனை பெற்றுக்கொள்ள அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவார். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலவீன நாட்களிலே பலம் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் பலனவரே என்னை உண்டாக்கினாய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கினாய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நான் வாசித்த அந்த தலைப்பு வசனத்தில் சிலரை பற்றி சொல்லிவிட்டு தீர்க்கதரிசிகளை பற்றி சொல்லிவிட்டு அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் காலம் போதாது என்று பவுல் இங்கே சொன்னதை நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு நபரை பற்றி மாத்திரம் நான் இந்த இரவில் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். தாவீது. அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் கூட காலம் போதாது என்று தான் பவுல் சொல்லுகிறார். ஆண்டவர் பேரில் விசுவாசம் வைத்த இந்த தேவனுடைய மனுஷனை பற்றியே விவரம் சொல்ல காலம் போதாது என்று சொன்னால், அருமரட்சகராகிய இயேசுவை பற்றி நாம் விவரம் சொன்னால் காலம் போதுமா? நிச்சயமே காலம் போதாது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். என்றாலும் கிடைக்கிற காலங்களில் நம்முடைய விசுவாச வாழ்க்கையினுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக ஆண்டவரையும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய மக்களை பற்றின காரியங்களை விவரங்களை நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்வதே இந்த உலக வாழ்க்கையில் போதுமானது என்று நான் நினைக்கிறேன். ஆண்டவர் அனுமதித்தால் கொஞ்சம் கூட விவரமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே இன்றைக்கு இந்த முதல் வேதபாட கூட்டத்தில் இந்த ஆண்டில் நான் தாவீது ராஜாவை பற்றின சுருக்க விவரம் என்ற தலைப்பில் உங்களோடு நான் பேசுகிறேன். தாவீது ராஜாவை பற்றின சுருக்க விவரம். இங்கே ராஜா என்று போடவில்லை, ஆனால் ராஜா என்று சொன்னால் தவறாகாது. தாவீதை பற்றி வேத புஸ்தகத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் முக்கியமான 3 வசனங்களை நான் இப்பொழுது சொல்லுகிறேன். இந்த 3 வசனங்களிலிருந்து இன்றைக்கும் நான் பேசுகிறேன். இன்றைக்கு ஒரு குறிப்புத்தான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். ஆண்டவர் அனுமதித்தால் அடுத்த வாரம் மற்ற 2 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் முதல் குறிப்பு என்னவென்றால் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நாளாவது தாவீது ஆவிக்குரிய வாழ்க்கையில் விருத்தி அடையாமல் இருந்தது இல்லை. அதான் அவருடைய ஜீவிய சரித்திரம் என்று நாம் சொல்லலாம். ரெண்டாவது 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் பார்த்தால் தாவீது வர வர பலத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அவன் என்றைக்கு கர்த்தரை அறிந்தானோ எல்லா நாட்களிலும் அவன் வர வர பலத்தான் என்பதான் சரித்திரம் சொல்லுகிற உண்மை. மூன்றாவது 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் நீங்கள் பார்த்தால், தாவீது போன இடங்களிலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று 3வது தாவீதை பற்றி அங்கே சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆண்டவர் அவனோடு இல்லை என்றால் நிச்சயமாக அவன் நாள்தோறும் விருத்தி அடைந்தான் என்ற சத்தியம் உண்மையாக இருந்திருக்காது. இன்னொன்று, தாவீது வர வர பலத்தான் என்று சொன்னால் ஆண்டவர் அவனோடு இருந்ததுனால தான், ஆண்டவர் அவனுக்கு உதவி அருளினதுனால தான் அவன் வர வர பலத்தான். ஆனால் அதே வேத வசனத்தில் சவுலின் குடும்பத்தார் வர வர பலவீனப்பட்டு போனார்கள். அப்போ பலத்ததுக்கும் பலவீனப்பட்டு போனதுக்கு என்ன காரணம், அதை நாம் அடுத்து சிந்திக்கலாம். மூன்றாவது, தாவீது அவன் போன இடத்திலெல்லாம் அவனை காப்பாற்றினார் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய பாதுகாப்பை எதிர்பார்த்து அந்த பாதுகாப்புக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததுனால அவனை பாதுகாக்க முடியவில்லை, பாதுகாக்க முடியாது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லாதபடி ஆண்டவர் தாவீது ராஜாவுக்கு முழுவிதமான பாதுகாப்பு செய்தார் என்று பார்க்கிறோம். எழுதப்பட்ட இந்த தேவ ஜனங்களுடைய சரித்திரம், விசுவாசியுடைய குணசுபாவ பாடங்கள் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்கும் பொழுது, அது அவர்களுக்கு என்று மாத்திரம் தேவாதி வேதத்தில் எழுதவில்லை. ஆபிரகாமை பற்றி சொல்லிவிட்டு அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை, பலமுள்ளவனாக இருந்தான் என்று எழுதிவிட்டு அது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தாவீதை பற்றி 3 காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டவனுடைய நோக்கம் என்னவென்றால், அவன் பழைய ஏற்பாட்டு பக்தன், நாம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள். அவர்களுக்கு இல்லாத விசேஷ விதமான ஒன்றை தேவன் நமக்கு முன்னதாக ஆயத்தப்படுத்தி இருந்தார் என்று எபிரேயர்கள் நிருபத்தில் பார்க்கிறோம். அவர்களை விட நாம் பாக்கியசாலிகள். அப்புறம் ஆண்டவர் சொன்னார், தீர்க்கதரிசிகள் நீதிமான்கள் என்னை பார்க்க வேண்டும், என் சத்தம் கேட்க வேண்டும் என்று விரும்பினார்கள். என்னை பார்க்கவில்லை, என் சத்தம் கேட்கவில்லை. ஆனால் நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள், என் சத்தம் கேட்கிறீர்கள், நீங்கள் பாக்கியமுள்ளவர்கள் என்று கர்த்தர் சொன்னதாக சுவிசேஷத்தின் நாட்களாக பார்க்கிறோம். இன்றைக்கு விசுவாசிகளான தேவ ஜனங்கள் நாம் கர்த்தருடைய சத்தம் கேட்கிறோமா? பிரசங்கத்தின் மூலமாக வேதம் வாசிக்கும் போது கர்த்தருடைய சத்தம் கேட்கிறோம். நாம் அவரை காண்கிறோமா? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், திறந்த முகமாய் கண்ணாடியில் காண்கிறதை போல அவரை கண்டு அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரை விசுவாச கண்களினால காண்கிறோம், அதுதானே உண்மை. அதனால தாவீது விருத்தி அடைந்தான் என்றால் நீங்களும் நானும் விருத்தி அடைய வேண்டும். தாவீது வர வர பலத்தான் என்றால் நீங்களும் நானும் வர வர பலப்பட வேண்டும். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று சொன்னால், நாம் போகிற இடங்களெல்லாம் ஆபத்து விபத்துக்கள் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறது. ஆண்டவர் அவனை பாதுகாத்தவர் நம்மை பாதுகாப்பார். அதை பற்றி நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். நான் தாவீதை பற்றி இதுவரையில் சில செய்திகளை பேசியிருக்கிறேன். அது கேசட்டில் கூட பதிவாக இருக்கிறது. தாவீதனுடைய சுயசரிதை, அதை பற்றி பேசியிருக்கிறேன். தாவீது அவன் தன்னுடைய இருதயத்திற்காக செய்த 3 ஜெபங்களை குறித்து பேசியிருக்கிறேன். அதோடு தாவீது அவனுடைய ஆயத்தங்கள், அவன் செய்த ஆயத்தங்கள், அந்த தலைப்பில் பேசியிருக்கிறேன். அதோடு இவ்வளவு பெரிய தேவனுடைய மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில் வந்த கஷ்ட நஷ்டத்தில் அவன் பட்ட பாடுகளை பற்றி தாவீதனுடைய அவலங்கள் என்ற தலைப்பில் பேசியிருக்கிறேன். இப்பொழுது நான் தாவீதை பற்றின சுருக்க விவரம் என்ற தலைப்பில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். பாருங்கள், அந்த தலைப்பு வசனத்தில் பார்க்கும்போது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்,
சேனைகளின் தேவனாகி கர்த்தர் அவனோட கூட இருந்தார். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் என்னோட கூட இருக்க வேண்டும், அவர் இல்லாதபடி நான் இயங்கக்கூடாது என்ற தீர்மானம் அவனுக்கு இருந்திருக்கிறது. தாவீது உங்களைப் போல என்னை போல ஒரு பாடுள்ள மனுஷர் தான். அவருக்கு மனைவிகள் என்ன, பிள்ளைகள் என்ன, அரசியலில் பொறுப்பு என்ன, மார்க்கத்தில் பொறுப்பு என்ன, நிறைய காரியங்கள் நம்மை விட நிறைய பணம் பொருளெல்லாம் வைத்து ராஜ பரிபாலனம் பண்ணின மனுஷன். ஆனால் இதெல்லாம் இருக்கட்டுமே, இதெல்லாம் தெய்வம் எனக்கு தந்தவைகள், இவர்களை வைத்து கொண்டு சேனைகளின் தேவனாகி கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டும் என்ற பாரம் அவருக்கு இருந்தது. நீ அப்படித்தானே விரும்புகிற, நான் உன்னோட எப்பொழுதுமே இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் அவனோடு இருந்தார். அதனால தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஒரு நாளாவது தாவீது ஆவிக்குரிய வாழ்க்கையில விருத்தி அடையாமல் இருந்ததில்லை. இன்னொரு வகையில் சொல்ல போனால் கர்த்தர் அவனை விட்டபாடில்லை, அவனும் கர்த்தரை விட்டபாடில்லை. இது அங்க ரகசியம். நீங்க கர்த்தரை விடக்கூடாது, கர்த்தர் நம்மை விட மாட்டார். அவர் நம்மை விடாத இருக்கிறதுக்காகத்தான் பரலோகத்திலிருந்து பூலோகத்தில் சிலுவையில் மரித்து தேவனால கைவிடப்பட வேண்டிய நமக்காக அவர் கைவிடப்பட்டு தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை பிடித்து தூக்கினார். ஓசியா 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி கைபிடித்து நடக்க பழக்கினார். அவர் நம்மை பிடிப்பார், ஆனால் நம்மளும் அவரை பிடித்து கொள்ள வேண்டும் அல்லவா? தாவீது சொல்றதை பாருங்கள். சங்கீதம் 16:8 நாம் வாசிக்கிறோம், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சங்கீதம் 16:8. எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆண்டவரை நமக்கு முன்பாக வைத்தால் அது ஒரு பேராசீர்வாதம் என்பது ஒரு சத்தியத்தில் ஒரு உண்மை. சத்தியத்தில் இன்னொரு உண்மை கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய காரியம், கர்த்தரை எப்பொழுதுமே நமக்கு முன்னால் வைத்திருந்தால் அவருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அவர் அதை அனுமதிக்க மாட்டார். அதான உண்மை. நீங்கள் 119ஆம் சங்கீதத்தில் பார்க்கும்போது, என்னுடைய இருதயம் பொருளாசையை சாராமல் உம்மை சார்ந்து கொள்ளும்படி செய்யும் என்று அவர் ஜெபிக்கிறார். அப்போ கர்த்தரை வைத்து கொண்டு பொருளாசை கால இருக்க முடியுமா? அப்புறம் கர்த்தரை வைத்து கொண்டு விக்கிரக ஆராதனை போன்ற காரியங்களை நாம் செய்ய முடியுமா? கர்த்தரை வைத்து கொண்டு அந்த பொருளாசை உடையவனா இருந்தானே ஆகான், நான் உங்களோடு இரேன், நான் உங்களோடு இல்லை என்றால் சத்துருக்கள் மத்தியில் நீங்கள் தோற்கடிக்கிறது உண்மை. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, ஐயோ கர்த்தர் நம்மோடு இல்லை என்றால் இவ பலஸ்தீனாவுக்கும் போக முடியாது, எகிப்துக்கும் போக முடியாது, நடுவில் கிடந்து சாகணும். பிரச்சனையை கண்டுபிடிச்சு ஆகான அகற்றினாங்க. பொருளாசை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றணும். அப்புறம் நம்ம என்ன வாசிக்கிறோம், எரபயாம் விஷயத்தில், எரபயாம் என்று சொல்றவன் அவனுக்கு ஆண்டவர் அதிக கோத்திரத்தை கொடுத்திருந்தார் சாலமோனுக்கு பின்னால. ரெகபயாம் என்பவன் சாலமோனுடைய மகன். அந்த சாலமோனுடைய மகனை பற்றி நாம் பார்க்கும்போது அவன் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவனாக ஆரம்ப காலத்தில் காணப்படுகிறான். ஆனால் எரபயாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்யாதவன் என்று மாத்திரமல்ல, கர்த்தருக்கு என்ன விருப்பம் இல்லையோ அதெல்லாம் செய்கிறான். விக்கிரக ஆராதனையை ஸ்தாபிக்கிறான், ஜனத்தில் ஈனமானவர்கள் ஆசாரில் ஆக்குறான். சொல்லப்போனால் புறமதத்தை கிறிஸ்தவ மார்க்கத்தில் கொண்டு வந்ததை போல காரியங்களை செய்கிறான். அதான் அவனுடைய சரித்திரம். அதோடு இருந்து கொண்டு ரெகபயாமுக்கு எதிராக யுத்தத்துக்கு போகும்பொழுது சரித்திரம் சொல்லுகிறது, நாங்கள் தேவ சித்தத்தை செய்கிறோம், அவருடைய கட்டளையின்படி நடக்கிறோம், தேவன் எங்களோடு இருக்கிறார். ஆனால் நீ கர்த்தரை விட்டு விட்டாய், கர்த்தருடைய கற்பனையின்படி செய்யவில்லை, ஆண்டவர் உன்னோடு இருக்கவில்லை என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் என்னோடு இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன, எனக்கு நிறைய பட்டாளங்கள் இருக்கிறது, இராணுவ வீரர் இருக்கிறாங்க, உன்னை ஒரு கை பார்த்துறேன்னு சொல்லி வந்தான். என்ன நடந்தது தெரியுமா? முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கையில் யூதா ஜனங்கள் அந்த ரெகபயாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது அவங்களுக்கு முன்னால் அந்த எரபயாமையும் அவனுடைய சேனையை ஆண்டவர் முறியடித்தார்னு சொல்லப்படும். அப்படின்னு சொன்னால் கர்த்தர் அவனோடு இல்லை, அதனால் அவன் தோற்கடிக்கப்பட்ட அந்த வரலாறு வருகிறது.
அதனால தாவீதுக்கு நல்லா தெரியும், என் வாழ்க்கையில் கர்த்தர் இல்லை என்றால் நான் ஜெயம் பெற முடியாது, கர்த்தர் இல்லை என்றால் நான் பரலோகராஜ்யம் போய் சேர முடியாது. அதனால கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் அவனோடு இருந்தார். அவன் பாருங்கள், கர்த்தரை நான் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றாரு. இப்படி சொல்லலாம். நீங்கள் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் அப்படி சொல்லி மணவாட்டியான திருச்சபை மணவாளனான இயேசுவை பற்றி சொன்னதை பற்றி அங்கே பார்க்கிறோம். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நான் என் நேசருடையவர், அவர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர் என்று சொல்லப்படும். அப்போ மணவாளனையும் மணவாட்டியும் பிரிக்க முடியாத அளவிற்கு அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய உறவு இருந்தது. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் அதாங்க உண்மை. தாவீது ராஜாவை பற்றினா சுருக்க விவரம். அதுல நான் அவரை விட மாட்டேன், அது உண்மை என்றால் அவர் என்னை விடுவாரா? அவர் என்னை விட மாட்டேன் என்று சொன்னால் நான் அவரை விடுவதில் என்ன நியாயம் இருக்கிறது? ஏன்னா நான் விருத்தி அடைய வேண்டுமே, விசுவாசத்தில் வந்தா போதுமா, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னா போதுமா, நான் ஒரு ஆவிக்கிறவனாக இருக்க வேண்டுமே, ஆண்டுக்கா பல காரியங்களை சாதிக்க வேண்டுமே, விருத்தி அடையாமல் நான் எப்படி சாதிக்க முடியும் என்ற நிலைமையில் அவன் அவரை விடவே இல்லை. சொல்லப்போனால் தாவீது தினசரி வாழ்க்கையை குறித்து ரொம்பவே கவனமாக இருந்திருக்கிறார். அதானே இந்த வசனத்தில் நான் பார்க்கிற உண்மை. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். ஒரு நாள் விருத்தி அடையவில்லை என்றால் அது பாதிக்கும். அதனால நான் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். அந்த விருத்திக்கு காரணமாக இருக்கிற ஒரு தேவன், அவரை நான் விட மாட்டேன் என்ற நிலைமையில ஜீவித்தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நம்முடைய ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஒருவன் என்னை பின் சென்று வர விரும்பினால் அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்ல வேண்டும் என்று சொல்றார். அப்ப தினசரி வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் சீசரிடத்தில் பேசுகிறார். இன்னைக்கு விட்டு விட்டு அடுத்த நாளை பற்றி சிந்திக்க கூடாது. அன்றன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. அன்றன்றைக்கு நாம் விருத்தி அடைய வேண்டும். அன்றன்றைக்கு ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா, நான் அவரோடு இருக்கிறேனா என்பதை நான் பரிசோதனை பண்ண வேண்டிய அவசரம் உண்டு. இதை உணர்ந்த விசுவாசிகள் அந்த பெரையா பட்டணத்தில் இருந்தவங்க செய்ததை பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் அந்த பட்டணத்தார், பெரையா பட்டணத்தார், காரியங்கள் இப்படியா இருக்கிறது, தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால தெசலோனிக்கில் உள்ளவர்களை விட நற்குணசாலிகளாக மாறினார்கள். டெய்லி கிறிஸ்டியன் லைஃப் அது ரொம்ப முக்கியங்க. அந்த வாழ்க்கை தான் தாக்கு பிடிக்கி, அந்த வாழ்க்கை தான் பின்மாற்றம் இல்லாத வாழ்க்கையா இருக்கும். அந்த வாழ்க்கை தான் குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கும், சபைக்கு பிரயோஜனமா இருக்கும், சமுதாயத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். தாவீது அதை பற்றி என்றைக்கு விசுவாசியானாரோ அன்றையிலிருந்து மரணம் வரையில என்னுடைய அனுதின வாழ்க்கை ஒரு விருத்தி உள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டும். நான் ஒரு நாளாவது விருத்தியற்ற நிலைமையில செயல்படக்கூடாது. விருத்தியை உண்டாக்குற ஒரு தேவன் என்று அறிந்து அவருக்கு முதல் ஸ்தானம் கொடுத்து அவன் என்ன செய்தான்? தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். சரி, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லும் பொழுது தாவீது எந்தெந்த காரியத்தில் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் அதை பற்றி நான் 3 குறிப்புகள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். இன்றைக்கு ஒரே அந்த வசனத்தை பற்றி தான் பேசுகிறேன். ஆண்டவர் அனுமதித்தால் அடுத்த வாரத்தில் தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது அவன் செய்த எல்லா, அதாவது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது வர வர பலத்தான். அந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரம் நான் பேசுகிறேன். இப்பொழுது தாவீது நாளுக்கு நாள் தினசரி விருத்தி அடைந்தான் என்றால் எதில் அவன் விருத்தி அடைந்தான் அதை வாசிக்கிறதுக்கு புதிய ஏற்பாட்டில் 2 வசனத்தை சொல்லிவிட்டு அப்புறம் இன்னொரு வசனத்தை சொல்லும் பொழுதுதான் அவன் இதில் விருத்தி அடைந்தான் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அதில் நீங்கள் பார்த்தால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வேத வசனம் விருத்தி அடைந்தது என்று நாம் பார்க்கிறோம். வேத வசனம் விருத்தி அடைந்தது.
ஆசாரில் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்போ வேத வசனம் விருத்தி அடைந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 19:20 இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்தது மேற்கொண்டது என்று நாம் பார்க்கிறோம். இப்போ வசனம் விருத்தி அடைகிறது, வசனம் மேற்கொள்ளுகிறது. மேற்கொள்ளும் போது அந்த வசனத்துக்கு கீழே தான் எல்லா மனிதர்களும் இருக்கிறார்கள். வசனம் மனிதர்களை ஆட்கொள்ளுகிறது. தாவீது ராஜாவை பற்றி சொன்னால் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் என்று சொல்லும் பொழுது தினசரி வாழ்வில் தினசரி வசன வாழ்வில் விருத்தி அடைந்தான். அதுதாங்க உண்மை. அதுக்கு 2 வசனத்தை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 18:22 பார்க்கிறோம். சங்கீதம் 18:22 அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணத்தை ஒன்று கூட நிறுத்தாமல் இல்லை, அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. இது அவர் மனப்பூர்வமாக செய்த காரியம். ஆண்டவரையும் வசனத்தை 2ஆ பிரிக்க முடியாது. அவர் சேனைகளின் கர்த்தர் அவர் என்னோடு இருக்கிறார், வசனம்தான் வாழ்வு, அதில் நான் விருத்தி அடைய வேண்டும். ஒரு நாள் 2 நாள் அல்ல, என்னுடைய ஜீவிய காலம் எல்லாம் நாள்தோறும் விருத்தி அடைய வேண்டும் என்று அவருடைய வசனத்தில் அவன் விருத்தி அடைந்தான். அதுதான் உண்மை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லைன்னு சொல்றார். நீங்கள் 119ஆம் சங்கீதத்தில் பார்த்தால் 1 முதல் 176 வசனங்களை தாவீது தான் எழுதினார். அதில் வேதத்திற்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள், அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பற்றியெல்லாம் சொல்றார். அவருடைய நாட்களிலே சொல்ல போனால் ஆண்டவருடைய நியாயங்களை தங்களுக்கு முன்பாக நிறுத்தாத புறமதஸ்தரும் கிறிஸ்தவர்களும் இருந்திருக்கிற யூத மக்களும் இருந்திருக்கிறார்கள். அவருடைய பிரமாணங்களை தள்ளி போட்ட, அதாவது முதுகுக்கு பின்னாலே எரிந்து விட்ட மக்களும் அந்த காலத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வேண்டுமென்றால் எப்படியாவது இருக்கட்டும், நான் நாளுக்கு நாள் வசன வாழ்வியலை விருத்தி அடைய வேண்டுமே என்று சொல்லி அவருடைய நியாயங்களை அவருக்கு முன்பாக நிறுத்தி அவருடைய பிரமாணங்களை தள்ளி போடாமல் இருந்தார். அப்புறம் 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்க நீங்கள் பார்த்தால், தாவீது உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதில் தான் உயிரோடு இருக்கிற நாளளவும் ஒன்றையும் விட்டு விலகாதிருந்தான், விலகாமல் அவருக்கு செம்மையானதை செய்தான். மறுபடி சொல்றேன், தாவீது உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதில் தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒரு நாள் கூட விடாமல் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இதாங்க என்றைக்கு அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டானோ அன்றையிலிருந்து அவருடைய மரண பரியந்தம். இந்த மரண பரியந்தம் சொல்றதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது தன்னுடைய மிகவும் வயோதிப நாட்கள்ல அவர் சொன்ன காரியம்தான், என்னுடைய எல்லா ரட்சிப்பும் என்னுடைய எல்லா வாஞ்சையும் வளர்ந்தவங்க செய்யாரோ என்று சொன்னதை நாம் பார்க்கிறோமே. அப்போ தாவீது என்றைக்கு அவன் ஆண்டவரை அறிந்தானோ, நான் நினைக்கிறேன் இளைஞனா இருக்கும் பொழுதுதான் தாவீது ராஜா ஆண்டவரை அறிந்தான். அதிலிருந்து குடுகுடு கிழவனாகிற வரைக்கும் அவனை வஸ்திரங்களை கொண்டு வந்து போட்டா கூட அவனுடைய சரித்து கனல் உண்டாக்க முடியவில்லை என்றெல்லாம் பைபிளில் சொல்லப்படுகிறது. அது வரையில் அவன் என்ன செய்வான் தெரியுமா? வசனமே வாழ்வு, இதில் நான் விருத்தி அடைய வேண்டும், ஒரு கட்டளை கூட நான் தள்ளி போடக்கூடாது, அவருடைய கட்டளையின்படியெல்லாம் நான் செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய தீர்மானத்தோடு ஒவ்வொரு நாளிலும் அவன் செயல்பட்டான் என்பதுதான் உண்மை. அதனாலதான் இந்த 176ஆம் வசனங்களில் உள்ள 119ஆம் சங்கீதத்தில் வாழ்க்கை முழுவதுமே பைபிளா இருந்ததை போல, வாழ்க்கையே பைபிளால் நிரம்பினதை போல இருந்ததை அந்த சங்கீதம் படிக்கும்போது நீங்களும் நான் அறிந்து கொள்ளலாம். அதனால தாவீது வேத வசன வாழ்விலே விருத்தி அடைந்தான். வசனம்தான் வாழ்வு என்பது விசுவாசிகள் கண்டிருக்கிறோமா, அதை அனுபவிக்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்விதாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில்
வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. நித்திய ஜீவன் என்றால் சாகாத வாழ்வு. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவன் அவைகளே என்று சொல்றார். ஆனா ஆண்டவரத்துல வர மனசு இல்லையே. அவங்க வாழவா செய்தாங்க, வாழாம போனாங்க. அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? ஏசாயா 38ஆம் அதிகாரத்துல எசேக்கியா ராஜா தேவனிடத்துல அவனை போல நம்பிக்கை வைத்தவங்கள அவனுக்கு முன்னாலே ஒரு ராஜா கிடையாது, அவனுக்கு பின்னாலே ஒரு ராஜா கிடையாது. அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ள ராஜா. அவனை பற்றி நாம் என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? கர்த்தர் வாக்கு அருளினார், அவைகளால மனுஷர் பிழைக்கிறார்கள், உயிருக்கு உயிராயிருக்கிறது. அப்போ வசனத்திற்கு முக்கிய ஸ்தானம் கொடுக்கவில்லை என்றால் அது வாழ்வு அல்ல. எப்படி சரீரத்தில் வாழுகிறதுக்கு சாப்பாடும் தண்ணீரும் நாம் அருந்துகிறோமோ 3 வேளை, அதை விட அதிகமாக யோபு என்ன சொல்லுகிறார்? எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் உம்முடைய வாயின் வார்த்தைகளை நான் அதிகமாய் காத்து கொண்டேன். எரேமியா 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கும்போது எரேமியாவுக்கு ஏற்பட்ட அதே நிலைமை, அதை விட எத்தனையோ மடங்கு அதிகமான நிலைமை தாங்க தாவீது ராஜாவுக்கும் வேதத்துக்கும் உள்ள தொடர்பு என்று சொல்லுகிறது. அதில் என்ன சொல்லுகிறார் எரேமியா? வெறித்திருக்கிற மனுஷனை போலவும். ஒரு மனுஷன் வெறித்திருக்கிறான்னு சொன்னா சாராயம் முழுசும் உள்ள போனா தான் வெறித்திருக்கிற மனுஷனா ஆவான். இன்னொன்று மதுபானம் மேற்கொண்டவனை போலான்னா, மதுபானம் மேற்கொண்டா அவன் இந்த உலகத்தெல்லாம் மறந்துடுவான். அப்புறம் இந்த மதுபானம் தான் அவனுக்கு தெய்வமா இருக்கு. அப்போ வேத வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் போது அவருடைய சகல மகிமை பிரஸ்தாபத்தை பார்க்கல அவருடைய வேதத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்ப அவருடைய மகிமை பிரஸ்தாபத்தை நாம் விவரிக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை அதை விட முக்கியப்படுத்தி இருக்கனால அதை அறிந்து கொள்வது இங்கேயா செத்தவிருப்பாரா இந்த உலகத்துல? அதுக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை சொல்றது. அதை போல மோசமான சிந்தனை என்ன? தாவீது அப்படி சொல்லலையே. வசனமே வாழ்வு என்ற நிலைமையில அவர் வேதத்துல பாண்டித்தியம் பெற்றார் என்று தாவீது ராஜாவை பற்றி சொல்ற. வேதத்துல பாண்டித்தியம் பெற்றார். அவர் என்னை போல ஒரு முழு நேர ஊழியர் நல்லவங்க, அப்படித்தான் நான் சொல்லுவேன். இன்னொன்று சபையில இருக்கிற இந்த மூப்பர்கள் சொல்றாங்களா, அவங்களை போல உள்ளவர்களாக மூப்பர்களாக செயல்பட்டதாக கூட சத்தம். அவர் ராசாவா இருக்கிறார். உண்மையில தவறினால் என்று சொல்லும் பொழுது மனுஷன் தானே, மனுஷன் தவறு செய்யக்கூடியது என்று ஆண்டவருக்கு தெரியும். அதனால அவன் பயங்கரமா அரசாவப்பட்ட போது ஆண்டவர் மன்னிச்சார். அதனால அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவனோடு இருந்தார். எப்ப நான் உன்னோட இருக்கல, நீ என்னோட இருக்கலையா? இந்த வேதத்தை 66 புஸ்தகத்தை எழுதி கொடுத்தது நான் அவரவருக்கு விதித்த என்னுடைய பிரமாணம். 3 காரியத்தினால அந்த நெகேமியா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எஸ்ரா, நெகேமியா அல்ல, எஸ்ரா என்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். வாசிக்கவும் செய்யவும் அதன்படி உபதேசிக்கவும். தாவீது ராஜாவும் அதே காரியம்தான். அப்புறம் இந்த பெரியப்பட்டத்து மக்களை போல அதே மாதிரி தான். எல்லாரையும் விட சிகரமாக இந்த வேத புஸ்தகத்துல தாவீது வேதத்திற்கு அவ்வளவு முக்கிய ஸ்தானம் கொடுத்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்கள் மத்தியில. அதனால நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லும் பொழுது வசனமான வாழ்வில் விருத்தி அடைந்தான். 2வது அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல அந்த சபைகள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது என்று சொல்லும் பொழுது பக்தி விருத்தி அடைந்து என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பக்தி விருத்தி அடைந்து நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பெருகிற்று சபை என்று நாம் வாசிக்கிறோம். பக்தியில தாவீது விருத்தி அடைந்தார். 2வது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் என்று சொல்லும் பொழுது ஒன்று வசனமாகிய வாழ்வில விருத்தி அடைந்தார். 2வது பக்திக்குரிய வாழ்க்கையில தாவீது விருத்தி அடைந்தார். பக்தி விருத்தி என்று அங்க வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 9:31 தாவீதை பற்றி என்ன பார்க்கிறோம் பாத்தீங்களா? சங்கீதம் 4:3 வாசிக்கிறோம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அங்க தாவீது சொன்னது தன்னை மனதில் வைத்து தான் என்று சொல்லல. ஆனா தன்னை மனதில் வைத்து தான் அப்படி பேசுகிறார். நான் பக்தி உள்ளவனாய் இருந்தேன்,
ரட்சிக்கப்படாத இருந்த காலத்தில் நான் பக்தி உள்ளவனாக இருந்தேன். ஆண்டவர் அதை கண்டார். இனி பக்தியில் நான் கூடுதல் பக்தி உள்ளவனாக ஆவேன் என்ற நிலைமையில் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். அவரை நோக்கி கூப்பிடுகளை கேட்பார் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். தாவீது பக்தி உள்ளவனாக இருந்திருக்கிறார். சங்கீதம் 12:1 பக்தி உள்ளவன் மனுப்புத்திரல அற்று போகிறான். தாவீது ராஜா காலத்தில் பக்தி உள்ளவர்கள் இல்லாமலே போறாங்க. அப்ப இவருக்கு ஒரு பெரிய சோதனை. குடும்பத்தை காண்பிச்சு, புள்ள குட்டிகளை காண்பிச்சு, தொழிலை காண்பிச்சு, பணம் பொருளை காண்பிச்சு, பலரும் போற வழியில இவரும் போயிருக்கலாமே. பக்திக்கு சோதனை இருந்தது. ஆனாலும் நான் அவங்க பக்தியற்றவங்கள போனா அதற்கு தேவனிடத்துல கணக்கு சொல்லட்டும். நீர் என்ன பக்தி உள்ளவன் என்று முன்னதாக கண்டு நீர் என்னை தெரிந்து கொண்டீர் இல்லையா? அதனால என்ன சோதனை வந்தாலும் நான் பக்தியை விட மாட்டேன், பக்தி விருத்தி அடைவென்ற தீர்மானம் அவருக்கு இருந்தது. இவருக்கு பக்தி வந்தது எப்பொழுது தெரியுமா? சங்கீதம் 32:6 நான் வாசிக்கிறோம். நான் என் பாவத்தை மறைக்காமல் என் பாவத்தை உம்மிடத்தில் அறிக்கையிடுவேன் என்றேன். என் மீறுதல்களை கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்துல பக்தியுள்ளவன் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான் அப்படி சொல்லி சொன்னது தாவீது தன்னை பற்றி தான் சொன்னார். அப்ப இவர் ஒரு காலத்துல பாவத்தை மறைத்து வைத்து பார்த்தார். நித்தம் கதறுதலினால போதுமென்று போச்சு. அவருடைய பாவத்தினால புண்ணாகி வெடிச்சு சிதறி அது பாடுபட்டார். கடைசியில் அறிக்கையிட்டார் அந்த பாவத்தை. கடைசியில் ஆண்டவர் அவரை ரட்சித்துக் கொண்டார். இதனால சகாயம் கிடைக்கும் காலத்துல பக்தி உள்ளவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் என்றால், தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை பார்த்தால் ஜப ஜீவியத்துல பாண்டித்யம் பெற்ற மனுஷனா இருந்திருக்கிறாருங்க. நீங்களும் நான் இந்த மாதிரி செய்ததுண்டா? அந்தி சந்தி மத்தியான வேளைகளில என் கர்த்தரை நோக்கி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அவனுடைய நாக்குல விசுவாசத்திலிருந்து மரண வரையில இந்த 3 வேளை ஜபத்தை பற்றி சொன்னா அப்புறம் மற்ற நேரத்தில் அவர் ஜெபிக்காமல் இருந்தார் அப்படி வழக்கம் எடுக்கக்கூடாது. ஆனால் இது முக்கியமாக 3 நேரம் செய்யறது எல்லாருக்குமே தெரியும். மற்ற நேரத்திலாம் ரகசியமா பல வேறு இடங்கள்ல அவர் ஜெபித்திருக்கிறார். அப்போ இவருக்கு பக்தி இல்லை என்றால், இவருடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கவில்லை என்றால், இவர் ஒரு சரியான ஜபத்தை ஏறெடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? நான் யோவான் எழுதின சுவிசேஷம் 9:31 என்று நினைக்கிறேன். பாவிக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. ஒருவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தால் அவர் அவனுக்கு செவி கொடுப்பார் அப்படி சொல்லி குருடனா இருந்து பார்வையடைந்தவர் சொன்னதை நான் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் ஜெபம் பண்றாங்க, ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்பாரா? இன்றைக்கு அநேகர் விசுவாசின்னு சொல்றாங்க, ஆனா அவங்க பக்தியை பற்றி நம்ம என்ன சொல்றது? எரேமியா 2:2 பார்க்கிறோம். உன் இளவயதின் பக்தியை நான் அறிந்திருக்கிறேன் அப்படி சொன்னா விசுவாசிகள் ஆரம்பத்தில் ரொம்ப பக்தியா இருப்பாங்க. அவங்களுடைய பக்தியை பற்றி ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்புறம் பக்தியை விட்டுட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அதை மறக்கல. நீ மறுபடியும் அந்த இளவயதின் பக்தியை திரும்பு அப்படின்ற அளவுக்கு தான் ஆண்டவர் அந்த ஜனங்களிடத்துல பேசினார்கள். அவங்க திரும்பினாங்களா திரும்பலே ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் தாவீதை பற்றி ஆண்டவருக்கு அப்படி ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சமுதாயத்தில் வாழுகிறவர்கள், குடும்பத்தில் இருக்கிறவர்கள், அவருடைய பிள்ளை குட்டிகளை யாரும் எங்கள் அப்பா சும்மா பேச்சு தான் பேசுவார். அவருடைய பல காரியங்களை கவனிச்சு பார்த்தா அவர் பல காரியத்தில் அவர் பக்தி அற்றவர் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாத அளவிற்கு பக்திமான். அந்த நிலைமையில அவர் அதில் விருத்தி அடைந்தார். பக்தி தாங்க வாழ்க்கை. பக்தி இல்லாத வாழ்க்கை அது வாழ்க்கையே அல்ல. மூட பக்தி, குருட்டு பக்திகளை பற்றி அல்ல, உண்மையான தேவனிடத்தில் உள்ள பக்தி. அங்க பாருங்க, அந்த அத்தேனிய பட்டணத்தில் போயிருக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உடையவர்கள் என்று காண்கிறேன். நல்லதுதான், அதனால நீங்க பரலோகத்துக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணாம இருந்தாரா? அங்க போய் மார்ஸ் மேடையில் பிரசங்கம் பண்ணினார். அதுல சிலர் விசுவாசிகள் ஆனாங்க. ஒரு நியாயாதிபதி, ஒரு அம்மா விசுவாசி ஆனாங்க, அப்புறம் சிலர் விசுவாசி ஆனாங்கன்னு எழுதிக்குதே. அதனால 2வது தாவீது ராஜா என்ன செய்தா தெரியுமா? ஒன்று வசனமே வாழ்வு என்ற நிலைமையில் அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். உங்களுக்கு விருத்தி வேணும்னா பைபிளை நிதானம் படிங்க.
பக்கம் பக்கமா படிங்க, புஸ்தமா படிங்க, கையும் பைபிளுமா இருங்க வேலை நேரம் தவிர. ஆபிரகாம் லிங்கன் 12 வயதுல 11 வயதுல அவர் பைபிள் எடுத்து அவர் அமெரிக்காவின் ஜனாதிபதியாகி அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் பைபிளை படிக்காத ஒரு நாள் கூட இருந்ததில்லை. காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரையில். அப்புறம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் பைபிள் படிப்பாராம். பண்டிதர் பில்லிகிரகாம் உலக புகழ் பெற்றவர். வருஷத்துல 2 முறை ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷங்களை படிச்சிருவாராம். அவருக்கு நிறைய கூட்டங்கள், நிறைய பொறுப்புள்ள ஊழியங்கள், புஸ்தகம் எழுதுவார், துண்டு பிரதிகள் வெளியிடுவார். அவருடைய பெரிய குடும்பத்தை கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருந்தது. ஆனால் அவர் வசனமே வாழ்வு என்று அவர் இருந்தார். எத்தனையோ பேர் உலகத்தில் தோன்றி மறைந்தார்கள். விசுவாச வாழ்க்கையிலும் ஊழிய வாழ்க்கையிலும் தாளந்து வரங்களை உபயோகப்படுத்தினதில்லை. பண்டிதர் பில்லிகிரகாமுக்கு இணையாக இன்றைக்கு வரையில் யாரும் வர முடியல. வேர்ல்டு ஃபார்மஸ் என்ற நிலைமையில். அதுக்கு என்ன காரணங்க? வாலிபத்தில் கத்தரை இருந்த ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த அந்த இளைஞன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். பக்தியில குறைந்து போன ஒரு நிலைமையில் எத்தனை சூழ்நிலைகளை உலக நாடுகளில் போகும்போது பார்த்திருக்கிறார். பக்தியை விட்டவர்கள், பக்தி இல்லாமல் போனவர்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவர்கிட்ட கலந்து சொல்லட்டு, நான் பக்தியுள்ள நான் இருப்பேன். இன்றைக்கு வரையில கத்தர் அவரை நடத்தி வந்திருக்கிறார். 2வது பக்தியில வளர்ந்தார். தாவீது ராஜா 3வது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் என்று சொல்லும் பொழுது அவர் எதில் விருத்தி அடைந்திருப்பார் என்று நான் நினைக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இது இயேசுநாதரை பற்றி தான் அங்க சொல்லியிருக்குது. தாவீதை பற்றியா சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லி நாம் அதை முடிக்க முடியாது. இங்கே ஆண்டவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அந்த காரியங்கள் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதியிருக்கிறபடியே நடந்தார் என்று ரோமர் 15:3 சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர்களை நிலத்திருக்கிற எவனும், யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறார், அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவருடைய குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அவர் ஜெபித்தால் நாம் ஜெபிக்க வேண்டும். அவர் பரிசுத்த வாழ்க்கை செய்தால், அதாவது அவர்களை அதாவது உங்களை அழைத்து ஒரு பரிசுத்தராக இருக்கிறதை போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். அவர் ஜெபமாந்தராயிருந்தால் அவரை போல ஜெபமாந்தராக மாறுங்கள். அதற்கு தான் அவருடைய சரித்திரம்லாம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அவரை தேடினால், அவரை சார்ந்து கொண்டால் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குணங்கள், தன்மைகள், செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். இங்கே பார்த்தீங்களா 4 காரியங்கள். 1 ஞானத்தில் விருத்தி, 2வது வளர்த்தியில விருத்தி, 3வது தேவ கிருபையில விருத்தி, 3வது மனுஷர் தயவில விருத்தி. இது தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் நடந்தது என்பதற்கு நான் இந்த வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இவனுடைய பெயரை பிதாவாகிய தேவன் ஆண்டவருக்கே சூட்டி இருக்கிறார். பிதாவுக்கு ஒரே குமாரன் தான் இயேசு கிறிஸ்து. அவரைத்தான் இந்த உலகத்துக்கு குழந்தையாக கொடுத்தார். அதான் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பிதாவாகிய தேவன் கொடுத்தார். கர்த்தர் தோளில் மேல் இருக்கும். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவருக்கு ஆண்டவருடைய தாவீதுடைய பெயரை ஆண்டவர் கொடுத்த பைபிள் எழுதப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? வாசிக்கிறேன். எரேமியா 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நான் எரேமியா 30:9 நான் தங்களுக்கு எழுப்ப போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதை சேவிப்பார்கள். அவர் பிதாவாகிய தேவன் எழுப்ப போகிறார் தாவீது ராஜாவை. அவரை தங்கள் ராஜாவாகி தாவீதை சேவிப்பார்னு சொன்னா தாவீது அப்ப இல்லை, அவர் மரித்து போனார். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தாவீது இயேசுவானவரை தாவீது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் தங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுப்ப போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதை சேவிப்பார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? எரேமியா 34ஆம் அதிகாரம். எரேமியா 34ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர்
மேய்ப்பராயிருப்பார். என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பர், நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன் அப்படி சொல்றார். அப்போ அவரை மேய்ப்பராக ஏற்படுத்துகிறார் பிதாவாகிய தேவன். என் தாசனாகிய தாவீது என்ன ஒரே மேய்ப்பர் இருப்பார், ரெண்டு மேய்ப்பன் கிடையாது, ஒரே மேய்ப்பர் இருப்பார். நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, இந்த பரம தாவீதை மேய்ப்பராக ஏற்படுத்துவேன்னு சொல்றாரு. தாவீது மேய்ப்பர் என்று பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறான். இதோ ஒரு மேய்ப்பர். இந்த மேய்ப்பர் அந்த தாவீதுடைய பேரு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்கு சூட்டினதாக இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 24 வசனம் 25 வசனத்தில் பார்க்கலாம். எசேக்கியேல் 37 24 25 என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாயிருப்பார். அவர்கள் மேல், இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் ராஜாவாயிருப்பார். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். அவர்கள் எல்லாருக்கும். அப்ப ராஜா என்று சொல்றவரும் மேய்ப்பர் என்று சொல்றவரும் இந்த தாவீது, பரம தாவீது இருப்பார். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாயிருப்பார். இங்க சொல்லப்பட்ட இந்த 3 இடங்கள்ல எரேமியா 30:9, எசேக்கியேல் 34, 23, 24, எசேக்கியேல் 37, 24, 25 இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த ஒரே அதிபதி, ஒரே ராஜா, ஒரே மேய்ப்பர் தாவீது என்று சொன்னபோது, அந்த இங்கே சொல்லப்பட்ட தாவீதை பற்றின வாழ்க்கையின் சுருக்கம் என்று சொன்ன தாவீதை பற்றின சுருக்கம் அந்த தாவீதை பற்றி அல்ல. இங்கே பரம தாவீதை பற்றி தான் பிதாவாகிய தேவன் நியமிக்கிறதாக சொல்லுகிறார். அவரை ராஜாவாக மேய்ப்பராக ஏற்படுத்துவேன், அவர் உங்களை மேய்ப்பார், உங்களுக்கு ராஜாவாக இருப்பார் என்று சொன்னது. இந்த தாவீதுடைய பெயரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் சூட்டினார் என்று சொன்னால், தாவீதோடு தம்முடைய குமாரனை இணைத்து பேசுகிற அளவிற்கு தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை பழைய ஏற்பாட்டில் அவ்வளவு சிகரமாக இருந்திருக்கிறது. இல்லை என்றால் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்திருக்கிறார்களே. ஆபிரகாம் இருந்திருக்கிறாரே, சாலமோன் இருந்திருக்கிறாரு, யோசுவா இருந்திருக்கிறாரு. இவங்களுடைய பெயரை எல்லாம் ஏன் ஆண்டவருடைய பெயரோட இணைக்கவில்லை? இங்கே ஆண்டவர் அவருடைய பிதாவாகிய தேவனுடைய குமாரனுடைய பெயரை, மற்ற பெயரெல்லாம் விட்டு விட்டு அந்த தாவீதுடைய பெயரை கொண்டு வந்து இவருக்கு சூட்டினார். பார்த்தீங்களா? அப்படி சொன்னா ஆண்டவருடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் சம்பவிக்கிறதோ அந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில சம்பவிக்க வேண்டும் என்ற நிலைமையில பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவருடைய மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதலை அறிந்த தாவீது ஆண்டவருக்கா வைராக்கிய வாஞ்சியோடு வாழ்ந்திருக்கிறார். அவரை நான் எனக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருக்கிறேன் என்று சொன்னதுனால நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னார். அதனால கர்த்தர் என்ன செய்தார்? சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்ததுனால தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? அதனால பரம தாவீது இந்த தாவீதோடு ஒப்பிட்டு பேசப்பட்டார் என்று சொன்னால், அவன் என்னோடு இருந்தான், என்னை அவன் விடவில்லை, நானும் அவனை விட்டபாடில்லை. என்னுடைய பெயரை பிதாவாகிய தேவன் அவனுடைய பெயர் எனக்கு கொடுத்தால் அதை நான் பாக்கியமா என்கிறேன் என்று சொல்லி அந்த பெயரை தான் தரித்துக் கொள்ள ஆண்டவர் சம்மதித்தார் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். பாருங்கள், தாவீதுடைய வாழ்க்கையில இங்கே நம்முடைய ஆண்டவரை பற்றி வாசிக்கிறோம். ஞானத்திலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஞானத்திலும் 119ஆம் சங்கீதம் 98ஆம் வசனம் 100ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், என்னுடைய சத்துருக்களிலும் அப்புறம் பெரியோர்களிலும் என்னை அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். சத்துருக்கள் என்று சொன்னால் அவங்க உலகத்தில் பேரும் புகழும் பெற்றவங்க, ஞானமான்கள், அதாவது கல்விமான்கள், அப்படி பல நிலைமையில் அவங்கள பற்றி சொல்லலாம். ஆனால் அந்த சத்துருக்களை விட ஞானம் உள்ளவர்கள். அப்புறம் பெரியவர்கள் என்று சொல்லும்போது அவங்க வயதில் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறாங்க, நிறைய ஞானம் பெற்றிருக்கிறாங்க. அவளை விட ஞானம் உள்ளவனாக ஆண்டவர் மாற்றினார் சொன்னா என்ன அர்த்தம்? தாவீது இந்த ஞானத்தில் நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்று அவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார். அதுதான் விருத்தி. ஞானம் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அது முட்டாள்தனமான வாழ்க்கை இல்லவா? ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம்
20ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால் அங்கே ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ, யோவாபு அங்கே இருக்கிறார், ராஜா அங்கே இருக்கிறார். அதாவது ஓடி போன அப்சலோமை திரும்ப கொண்டு வருவதற்கு ராஜாவிடத்தில் தான் பேசி அந்த காரியத்தை சாதிக்க முடியாது என்று அறிந்து அந்த தெக்கோவா ஊர் புத்தியுள்ள ஸ்திரியை கூட்டி கொண்டு வந்து பேசுகிற சம்பாஷணையில் நம்ம பார்க்கிறோம். அதில் அந்த அம்மா ஒரு காரியம் சொல்கிறாங்க, தாவீது ராஜாவை பற்றி, உம்முடைய ஞானம் தேவ தூதருடைய ஞானம் போல் இருக்கிறது, ஒப்பா இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பேர் இருக்க முடியுமா? பாவியா பிறந்து இடையில ரட்சிக்கப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கையில விசுவாசியா பிறந்த போதே தாவீது விசுவாசியாவா இருந்தாரு. அப்படி உலகத்துல யாருமே பிறந்த போதே விசுவாசியா இல்லைங்க, சரித்திரமே கிடையாது. பிறந்த போது பாவியா தான் பிறந்தாங்க, இடப்பட்ட காலத்துல அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ தேவதூதனுடைய ஞானத்தை போல இருக்கிறது. சங்கீதம் 51:6 நீங்கள் பார்த்தால், அதாவது தாவீது அங்க என்ன சொல்றார், பாவம் செய்த பாவத்தை அறிக்கிற சமயத்துல அந்த காரணத்தினால ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவி. ஞானத்துல விருத்தி அடைய வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ வாஞ்சிக்கிறார்களோ அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? ஞானத்தை தெரியப்படுத்துவார். நான் 22 வயதாக இருக்கும்போது 1ஆம் நம்பர் முட்டா பயலா இருந்தேன். அப்படித்தான் சொல்லுவேன், ஒரே வார்த்தை கிராமத்து பாசல 1ஆம் நம்பர் முட்டா பயலா இருந்தேன். ஆனால் இந்த 45 ஆண்டு கால வாழ்க்கையில என்னுடைய ஞானத்தை பார்த்து சிலர் ஆச்சரியப்படுறாங்க. நான் இன்னும் முட்டாள் தான் அறிக்கையிடுவேன், ஏன்னா இன்னும் நான் மீட்பில்லா சரீரத்தில் இருக்கிறேனே, எனக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது? இந்த பைபிளை ஆண்டவர் ஞானமாக கொடுத்தார் என்று உபாகம புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது. இந்த பைபிளை தந்த ஆண்டவர் ஞானிகளுக்கும் ஞானியானவர், சாலமோனிலும் பெரியவர் என்று அவர் சொன்னார். நான் அதாவது சத்துருக்களை விட உங்களை அதிக ஞானமுள்ள நாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதனால ஞானத்துல தாவீது விருத்தி அடைந்தார். அப்புறம் வளர்த்தியில அருமை ரட்சகராகிய இயேசு அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று எழுதிக்குதே. சரீரத்துல விருத்தி அடைந்தார் அப்படித்தான் எழுதியிருக்குது. ஞானத்திலும் வளர்த்தி, சரீரம் வளர்த்தியிலும். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை, மலடி என்ற பெயரை எடுத்தாங்க. மனோவாவினுடைய மனைவி அவ சிம்சோன் அங்க பிறக்கிறான். அங்க பார்க்கிற காரியம் என்னவென்றால், பிறக்க போறதுக்கு முந்தி இன்னும் பிறக்கல, ஆனா அவங்களுக்குள்ள நம்பிக்கையை பாருங்க. தேவதுன்னு சொன்னா போய் சொல்ல மாட்டேன், கண்டிப்பா பையன் பிறப்பான். அந்த தகப்பனார் கேட்கிறாரு, பிறக்கும்போது எப்படி வளர்த்தணும், எப்படி நடத்தணும்? வளர்க்கிறதுக்கு ஆகாரம் வேணும், நடத்துறதுக்கு அவங்களுக்கு நட சொல்லி கொடுக்கணும், நல்ல குணங்களை சொல்லி கொடுக்கணும். எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும். வளர்கிற காரியத்தில் நாம் பார்த்தால் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அங்கே தாவீதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல சௌந்தரியம் உள்ளவனும், நல்ல முகம் உள்ளவனும், சிவந்த மேனி உள்ளவனும், முகரூபம் உள்ளவனும், அழகான கண்கள் உள்ளவனும் எழுதி. சிவந்த மேனி, அழகான கண்கள், நல்ல முகரூபம் உள்ளது. இது எப்படிங்க வந்துச்சு? அதற்கு காரணம் என்னவென்றால், வசனமே வாழ்வு. அதனால தான் இந்த மாதிரி அவனுடைய சரீரத்தில் கூட பெரிய மாற்றம், வளர்ச்சியில கூட மாற்றம், பக்தி அவனுக்கு இருந்தது. அதனால அதுவும் கூட இந்த சரீர வளர்ச்சிக்கு முக்கியமான ஒன்று. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார் இல்லையா? அதனால தன்னுடைய ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் அவள் பலப்பட்டவனா இருந்தான். அவனுடைய இருதயம் நல் விசேஷத்தினால பொங்குறதா இருந்தது. இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும் என்று நான் பார்க்கிறோம். நல்ல முகரூபம் உள்ளவன், அழகான கண்கள் உள்ளவன், சிவந்த மேனி உள்ளவன். நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முந்தி ஒரு போட்டோ எடுங்க, ரட்சிக்கப்பட்டு சில வருஷங்கள் ஆன பிற்பாடு ஒரு போட்டோ, ஆண்டவரோட நெருங்கிய பழகி ஒரு போட்டோ எடுத்து பாருங்க. அந்த போட்டோவும் இந்த போட்டோவும் ரொம்ப வித்தியாசத்தை நீங்க பாருங்க. அது இருளா இருக்கு, இது ரொம்ப வெளிச்சமா இருக்கும். அதுக்கு என்ன காரணம் என்றால், அப்பொழுது தேவாவி உள்ள இல்லை, கிறிஸ்து உள்ள இல்லை, பரிசுத்தம் உள்ள இல்லை, பிசாசு உள்ள இருந்தா பாவம் உள்ள இருந்தது. பணம் பொருளெல்லாம் இருந்தாலும் உண்மைதான், அது உருவம் அல்ல. பிசாசின் தோற்றத்தை கொஞ்சம் கூட கவனிச்சா கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த பக்கத்தில் பார்த்தா தேவாவியானுடைய பிரசன்னம், கிறிஸ்துவனுடைய சாயல், அவருடைய முக ரூபம் கூட சில வேளைகளில் நமக்கு தெரியாத மற்றவங்க கண்டுபிடிப்பாங்க. மோசனுடைய முகம் பிரகாசத்தை மற்றவங்க அறியல.
அவன் அறியல. ஆனா மற்றவங்களெல்லாம் பார்த்து அவனுக்கு பக்கத்துல வர பயந்தான். தானியேல் 1 அதிகாரம் 15 வசனத்துல, வளர்த்தியிலும் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு வளர்த்தி ஒரு மனுஷனாகத்தான் இருந்தார். வளரணும் இல்ல, வாலிபனாகணும் இல்ல, புருஷனாகணும் இல்ல. 3 வருஷ காலம் உலகத்துல எவனும் சாதிக்காத மதபோதகனும் அரசியல்வாதி சாதிக்க முடியாத காரியம் சாதிக்கணும் இல்ல. அதுக்கு சரீர வளர்ச்சி அவசியம் தானே. போதனம் பண்ணினார், தண்ணீர் குடித்தார். அப்படித்தான் சொல்லணும். அந்த தானியேல் 1:15 பார்க்கிறோம். அவங்க பருப்பு முதலான காய்கறி தான், அதாவது குழம்பும் சாப்பாடு சாப்பிட்டாங்க. யூதருடைய பழக்கம் என்னவென்றால் அவங்க நல்ல சாப்பாடு, அதாவது கறி, மீன், முட்டை இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அது பைபிள் சரித்திரத்தில் வருது. சிலர் வேண்டாம்னா அது வேற விஷயம். ஆனால் ஆண்டவர் சாப்பிட்றதுல முதலாவது சொன்னது மாட்டுக்கறியை பற்றி தான் சொன்னார். ஆடு சாப்பிடலான்னு சொன்னார், பறவைகளை என்ன சாப்பிடலான்னு சொன்னார், என்ன பறவைகளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றார், மீன் வகையில எதை சாப்பிடலான்னு சொல்றாரு, எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. அதனால சாப்பிடுற காரியம் தவறானதல்ல. ஆனாலும் தானியேல் அங்க போய் பாபிலோன் தேசத்துல சேர்ந்த போது அவங்க இந்த கறி ஐட்டம் இல்லாம மீன் ஐட்டம் இல்லாம சாப்பிட, இதான் சாப்பாடு. தெய்வம் என்ற நிலைமையில் இருப்பாங்க, அவருடைய தேவன் வயிறு என்ற நிலைமையில் இருப்பாங்க. ஆகார திரட்சியை அவர்களை நான் அழிக்க காரணமாக சொல்லி சோதம் குமாரை பற்றி வேதத்தில் சொல்லியிருக்குது. அதெல்லாம் அவங்க படிச்சவங்க தான். சரீரத்தில் ஒரு கட்டுப்பாடு வேணும். மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறாங்க, ஆகாதவனாக போதபடி சரீரத்தில் ஒடுக்கி கீழ்படுத்தணும் என்ற நிலைமையில பருப்பு காய்கறி அந்த மாதிரி ஐட்டம் கொடுத்தா போதும் சொல்லி 10 நாள் தான் சோச்சு பாரும் அப்படின்னு சொன்ன போது அந்த பாபிலோன்ல இருந்த எல்லா அந்த வாலிபர்களும் சாப்பிட்றாங்க. இவங்க அங்க அடிமைகளா வந்திருக்கிறாங்க. இவங்க தேசம் இல்லாது 10 நாளுக்கு பின்னால பார்த்தா மற்ற வாலிபருடைய முகங்களை பார்க்கலும் சரித்தை பார்க்கலும் முகம் களையுள்ளதாகவும் சரீரம் புஷ்டி உள்ளதாக இருந்தது சொன்ன அர்த்தம். நாங்க சேனைகளின் கர்த்தரை நம்புறோம், அவர் தான் எங்களுக்கு ஆகாரம் தருகிறவர், சாப்பிட சொன்னவர் அவர் தான். சரீரத்துக்கு பலம் வேணும், அப்பதான் யுத்தத்துல போய் காரியங்களை சாதிக்க முடியும். எந்த காலத்திலும் யூத ஜனங்களை பொறுத்த மட்டும் யுத்தத்துல சின்ன வயதுல இருந்து அவங்க பயிற்சி பெற்று எதிரிகள் மத்தியில அவங்க நடமாட வேண்டியவர்கள். நல்லா சாப்பிட்டா தான் யுத்தம் பண்ண முடியும்னு சொல்லி சரீர வளர்ச்சியை பற்றி ரொம்ப கவனம் உள்ளவங்களா இருந்திருக்கிறாங்க. சரீரத்திலும் வளர்ந்தார். தாவீதை நீங்க பாத்தீங்கன்னா உருட்டு கட்டா மாதிரி சரித்திரம் இருப்பார் தாவீது ராஜா. எத்த சமர்த்தன். அதற்கு என்ன காரணம் என்றால் அவருக்கு ஆகாரம் தேவைதானே, வளர்ச்சி தேவைதானே. வளர்த்தியிலும் 3வது நாம் என்ன பார்க்கும் தெரியுமா? தேவ கிருபையிலும். சங்கீதம் 5:7 பாருங்கள், சங்கீதம் 13:5 பாருங்கள், சங்கீதம் 23:6 பாருங்கள், சங்கீதம் 52:8 பாருங்கள். இந்த இடத்துல எல்லாம் நான் ரொம்ப சுருக்கமா தான் சொன்னேன். இந்த இடங்களில உங்களுடைய கிருபையினால நான் ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்புறம் உங்களுடைய கிருபையை நம்பிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்றார். நன்மை கிருபை என்னை தொடரும், எப்போ சாகிற வரைக்கும் நன்மை கிருபை என்னை தொடரும் சொல்றார். உங்களுடைய கிருபையை நான் எப்பொழுதுமே நம்பிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்றார். பழைய ஏற்பாட்டுல கிருபை என்ற வார்த்தையை அதிகமாய் உபயோகப்படுத்தினவரும் தன்னுடைய வாழ்க்கையில கிருபையை ஏராளம் தாராளமாய் அனுபவித்தது யார் என்று நீங்கள் பைபிள் சரித்திரத்தை படிச்சா, சங்கீதம் முழுசும் படிச்சு பாருங்க. இவரை போல எந்த பரிசுத்தமான இந்த கிருபை என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினதும் இல்லை, அனுபவித்ததும் இல்லை, சாட்சி இட்டதும் இல்லை. கிருபையில அவர் வளர்ந்தார். தேவ கிருபை இல்லாமல் நம்ம ரட்சிக்கப்பட முடியுமா? தேவ கிருபை இல்லாமல் இந்த உலகத்துல இயங்க முடியுமா? நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினால் இருக்கிறேன் என்று மாபெரும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரே. கிருபையில வளர வேண்டும். தகுதியற்றவர்களுக்கு காண்பிக்கிற இரக்கம் தான் கிருபை என்று வேதப்பண்டில் விளக்கம் சொல்றான். உங்களுக்கு ஆண்டவர் ஏராளம் தாராளமான கிருபையை தருவார், நலமான கிருபை, கிருபையுடைய திரட்சி என்று கூட சொல்லப்படும். அதுல வளர்ச்சி, அதுல விருத்தி தேவை. தாவீது அதுல விருத்தி அடைந்தார். இன்னொன்று, மனுஷர் தயவிலும் அவர் விருத்தி அடைந்தார் இருக்குதே. 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், இன்னும் சவுல் ராஜாவாத்தான் இருக்கிறார். அவன் இருக்கும் போதே அவன் தேவனுடைய கட்டளையை மீறினதுனால தன்னுடைய இருதயத்துக்கு பிரியமான தாவீது ராஜாவை தெரிந்து கொண்டு அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார். ஆனா இன்னும் அவர் ராஜாவாக வரவில்லை. அப்பொழுதே, அதாவது யுத்தத்துல பயிற்சி உள்ளவர்கள், திறமசாலிகள் தாவீதோடு சேர்ந்து, எத்தனை பேர் சேர்ந்தார்கள்?
அவன் மகா பெரிய சேனையானா. நாளுக்கு நாள் அவனிடத்துல ஜனங்கள் வந்து சேர்ந்து மகா பெரிய சேனையானான்னு எழுதிக்குதே. அப்படின்னா மனுஷர் தயவு தனக்கு வேண்டும் என்று உணர்ந்து அந்த மனுஷர்களோடு இரவு பகலாக பழகி அவளுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து அப்படி இருந்ததுனாலதான் அவனுக்கு இன்னும் அதிகாரம் வரல. இன்னும் அவன் நன்மைகள் அவன் ஏராளமாய் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை பெறவில்லை. கொடுக்க அவனுக்கு ஏராளம் இல்லை என்றாலும் ஜனங்கள் அவனோடு வந்து சேர்ந்தார்கள் என்று வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால் அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? சாமுவேலை பற்றி தேவ தயவிலும் மனுஷர் தயவிலும் தயவு பெற்றவனாயிருந்தான். சாமுவேல் அவனுக்கு தேவ தயவும் கிடைத்தது, மனுஷர் தயவும் கிடைத்தது. அதுலதான் அவன் வளர்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவ தயவிலும் மனுஷர் தயவிலும் வளர்ந்தான். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை படிச்சு பாருங்க. யாராவது தேவ ஜனங்கள் கொல்லப்பட்டால் அவன் சந்தோஷப்படவே மாட்டான். இஸ்ரவேலர்ல எந்த ஒரு மனிதனும் அதாவது அவன் கஷ்டப்படுகிறதை பார்த்து கொண்டு தாவீது இருக்க மாட்டார். அவர்களை விட தன்னை உயர்வுள்ளவர்களாக அவன் ஒருபோதும் நினைத்ததும் கிடையாது. அவர்களில் ஒருவனும் அவர்களுக்கு சமமானவனும் அவளை மதிக்கிறவனும் அவளுக்கு எல்லா விதமான நன்மைகளை செய்கிறவனாக இருந்தான். அவன் ராஜாவாக வர்றதுக்கு முந்தைய ராஜாவாக வந்த பிற்பாடு பைபிளை வாசிக்கிறான். கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன். நீதிமொழி புஸ்தகம். நீங்க கொடை கொடுக்குறீங்க, உதவி செய்யறீங்க, உங்களுக்கு எவனும் சிநேகிதனாக மாறுவான். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில அவ்வளோ பேர் வந்து சேர்ந்து மகா பெரிய சேனையா மாறினதுக்கு காரணம் என்னவென்றால், எனக்கு மனுஷர் தயவு வேணும். அநேக சமயம் நாம் இதில் விருத்தி அடைய வேண்டும் என்று எண்ணம் இல்லாமல் தான் தோன்றிகளாக சுயநல பேர்வழிகளாக ஜனங்களோட பேசாம பழகாம இப்படி விருத்தி அடைய வேண்டும் நினைக்க நியாயமா? தேவகுமாரனே மனுஷர் மத்தியில் இருந்தாரே, 12 சீசர்களை கூட வைத்துக் கொண்டிருந்தாரே, 24 மணி நேரம் மனுஷர் மத்தியில் தான் வாழ்ந்தார். ஜனங்கள் அவரை மதித்ததற்கும் அவருடைய பிரசங்கத்தினால நன்மை பெற்றதற்கும் அவருடைய அற்புத அடையாளங்களை அனுபவித்ததற்கும் காரணம் என்ன? ஒரு கூட்டமான நாட்களை எதிர்த்தார்கள், அவரை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாள் என்றால் அது மனுஷன் என்று தெய்வம் காமிச்சார். சிலுவை மரணம் நமக்கு வேணும் என்பதற்கு தேவன் அதை அனுபவிச்சார். அப்ப தாவீதருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நடந்ததோ, அவர் ஞானத்துல விருத்தி அடைந்தார், அப்புறம் அவர் வளர்த்தியில விருத்தி அடைந்தார், தேவ கிருபையில விருத்தி அடைந்தார், மனுஷர் தயவுல விருத்தி அடைந்தார் என்றால் அதிகமாய் விருத்தி அடைந்தார். சொல்லும் பொழுது நானும் அதிகமாய் விருத்தி அடைவேன் என்ற அந்த நிலைமையில வாழ்ந்ததுனாலதான் என்ன வாசிக்கிறேன் அந்த தலைப்பு வசனத்துல 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். இந்த 2014ஆம் ஆண்டில ஒரு நாளாவது ஆண்டவர் நம்மோடு இல்லாமல் இருக்கக்கூடாது. கர்த்தரை எப்பொழுது நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். வாலிபரோ பெரியவர்களோ சின்னவர்களோ வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்றால், நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலகமே பரலோகமாக தெரிய வேண்டும் என்றால் அதற்கு அவரை எப்பொழுதுமே நாம் முன்னால வைத்திருக்க வேண்டும். நாளுக்கு நாள் விருத்தி. என்னென்ன காரியத்துல தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் என்றால், வசன வாழ்விலே தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். 2வது பக்திக்குரிய வாழ்க்கையில தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். தேவ ஞானத்தில உலக ஞானத்திலையும் சேர்த்துக்கலாம். அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். வளர்ச்சியில ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் சரி சம்பந்தப்பட்ட வளர்ச்சியிலும் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். தேவ கிருபையில் நாளுக்கு நாள் தாவீது ராஜா விருத்தி அடைந்தார். அதோடு தாவீது நாளுக்கு நாள் மனுஷர் தயவிலும் விருத்தி அடைந்தார். நான் இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் போதே ஆண்டவரிடத்துல ஜெபிச்சேன், ஆண்டவரே இந்த 2014ஆவது ஆண்டில எனக்கு இன்னும் பழக்கம் இல்லாதவர்களை நான் அவர்களோட பழகக்கூடிய சூழ்நிலை உருவாக்கித்தார். அவங்க விசுவாசி யாரங்களா இல்லையா என்பது 2வது காரியம். அப்புறம் ஆண்டவரே அவர்கள் இந்த ஆண்டில அவர்கள் சபையில வந்து ஐக்கியப்படட்டும். நீர் அவர்களை சபையில் ஐக்கியப்படாமல் விடக்கூடாது. நானும் அநேகருடைய
அன்பை நான் எதிர்பார்க்க, நான் அவர்கள் பழகவில்லை என்றாலும் நான் அவர்களிடத்தில் பழகட்டும். அவர்கள் என்னை நேசிக்கவில்லை என்றாலும் நான் அவர்களை நேசிக்கட்டும். அவர்கள் என்னை தேடி வரவில்லை என்றாலும் நான் அவர்களை தேடி போகட்டும். அவர்கள் எனக்கு உதவி செய்யவில்லை என்றால் நான் அவர்களுக்கு உதவி செய்யட்டும். அதுல நான் உண்மையில்லவனா இருக்கிறேன் என்று கண்டார். மனுஷர் தயவிலும் கூட ஆண்டவர் இந்த ஆண்டில் என்னை விருத்தி அடைய பண்ணுவார், உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். அதான உண்மை. அதனால தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். ஆச்சரியமா இல்லையா? சரீரத்திலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறார் தாவீது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறார். நம்முடைய தேவன் எங்கே? கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி, ஒரு நாள் கூட தெய்வம் நம்ம நடத்தாமல் விட மாட்டார். ஒரு நாளுக்கு தக்க பலன் உனக்கு இருக்கும். காலையில அதற்கு சகாயம் பண்ணுவார். காலையில அவருடைய கரம் அறியப்படும். இப்படி எல்லாம் பைபிள்ல சொல்லி இருக்குதுங்க. அதனால இந்த பிரசங்க வசனத்தை கேட்டு முடிக்கும் பொழுது, இந்த ஆண்டில நான் ஒவ்வொரு நாளிலும் நான் விருத்தி அடைவேன். நீங்களே உங்களுடைய சுயபலத்தினால் விருத்தி அடைவீங்கன்னு சொல்லி சொன்னா அது சன்மார்க்க போதனை. ஒரு நாளும் முடியாது, ஒரு நாளும் முடியாது. அதற்கு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமில்லாதவர்களை விட்டுடுங்க, அதனால ஒரு நஷ்டம் கிடையாது. அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை வச்சிருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு லாபமா இருக்காது. அவர் உங்களோடு இருந்தால் எல்லாமே உங்களோடு இருக்க அர்த்தம். அப்படித்தான் 1 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து தேவனுடையவர், நாம் கிறிஸ்துனுடையவர்கள். உலகமாகிலும் மற்ற எல்லாகிலும் அது நம்முடையதென்றே பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் இந்த வாக்கியங்களை ஆசீர்வதித்து நாம் ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் அன்பாக நேசிக்கிறீங்க எங்கள் பிதாவே. நம்முடைய திருக்குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காகவே ஸ்தோத்திரம். அவர் விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன்மாதிரி, முதல் மாதிரி, சிறந்த மாதிரி. பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்களுக்காக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக இருந்தாலும் சரி, தாவீது ராஜா அருமை இரட்சகர் இயேசுவை முன்மாதிரியாக, முதல் மாதிரியாக, சிறந்த மாதிரியாக வைத்து செயல்பட்ட வரலாறு நாங்கள் இந்த வாரத்திலும் அடுத்த வாரத்திலும் அதை பற்றி சிந்திக்க விரும்புகிறோம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். தாவீது வர வர பலத்தான். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அதற்கு என்ன காரணம் என்றால், கர்த்தரை தனக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருந்தார். அதோடு அவருடைய பிரமாணங்களை, அவருடைய சட்டங்களை, அவருடைய நியாயங்களை தனக்கு முன்னாலே நிறுத்தி இருந்தார். ஒன்றை விட்டு கூட அவர் விலகவில்லை. அதில் அவர் விருத்தி அடைந்தார். அதனால எங்கள் வாழ்க்கையில விருத்தி என்பது மகா முக்கியமான ஒன்று. வசனமான வாழ்விலே நாங்கள் விருத்தி அடைய வேண்டும். அதோடு ஞானத்திலே, தேவ கிருபையிலே, மனுஷர் தயவில, வளர்த்தியிலே நாங்கள் விருத்தி அடைய வேண்டிய மகா முக்கியமான காரியங்கள் உண்டு அல்லவா? வரப்போகிற காலத்தில் இந்த விருத்தி அடையாத நிலைமை எங்களுக்கு இருக்கதாக பரிசுத்தாவி எங்களுக்கு கேட்ட வசனங்களிலிருந்து உணர்த்தினார். நாங்கள் விருத்தியை பற்றி ஒவ்வொரு நாளும் விருத்தியை பற்றி கவனமாக இருக்க, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர வாழ்க்கையிலும் நாங்கள் விருத்தியை பற்றி கவனமாக இருக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தந்தமுடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். வசனம் கேட்டமுடைய மக்களை ஆசீர்வதியும். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பியும் வர முடியாமல் போன மக்களை நினைக்கிறோம். அவர்கள் இருக்கிற இடங்களிலே அவர்களை சந்தித்து ஆசீர்வதியும். உடைய மக்கள் தங்களுடைய இடங்களுக்கு திரும்பி போகும்பொழுது அவர்களை பத்திரமாக கொண்டு போய் சேரும். கேட்ட இந்த வசனத்தினுடைய விளக்கங்களினாலே அவருடைய இருதயத்தை நிரப்பி அவருடைய ஆசீர்வதியும். ஜெபம் கேட்டுவிட்டீங்கன்னா ஸ்தோத்திரம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பிரசன்னத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.